ஹலோ ஆல், த 50 ஷோவில் ஸ்ருதிகாக்கு என்னாச்சு? 50 ஷோவில் வந்து இப்போ 30 எபிசோடு முடிஞ்சிருக்கு. இந்த 30 எபிசோடில் 28வது எபிசோடில் இருந்து நம்ம ஸ்ருதிகாவை வந்து காமிக்கல. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா இன்விசிபிள் ஆயிட்டாங்களா, ஸ்ருதிகா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 27 எபிசோடு வரைக்கும் ஸ்ருதிகா நல்லா தான் இருந்தாங்க. திக்விஜய்க்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒரு 25th எபிசோடில் வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயாச்சு. ஸோ லயன் சொல்லியாச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக திக்விஜய் டெம்பர்லி இந்த வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிகாவுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு வைரல் ஃப்ளூ, ஐ இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை டெம்பர்லி இந்த வீட்டில் இருந்து வெளியேற்றுறோன்னு சொல்லிட்டு லயன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 எபிசோடு முடிஞ்சிச்சு. 28லேயும் ஸ்ருதிகா இல்லை, எபிசோட் நம்பர் 29லேயும் ஸ்ருதிகா இல்லை. ஸோ எபிசோட் 30 எண்ட் ஆஃப் தி எபிசோட் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதிகாவுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்ருதிகாவை வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. ஆனால் அவங்க திரும்பி வருவாங்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு லயன் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ருதிகா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க, அது எப்படி ஸ்ருதிகா வந்து இப்போது அவங்களோட பேஜில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்கல்ல, இந்த ஜீசினி அவார்ட்லாம் வந்து போயிருக்காங்க மும்பையில், அதெல்லாம் எப்போது, அப்போ அவங்களுக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த 50 ஷோவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன், 50 ஷோ ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. இவங்க வந்து ஷூட்டிங் வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு தான் வந்து எபிசோடே வந்து நம்மளுக்கு போட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஸ்ருதிகாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து அந்த 50 ஷோவோட ஷூட்டிங் டைமில் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து வீட்டை விட்டு வெளியேறினாங்க. ஸ்ருதிகாவோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஸ்ருதிகா வில் பி பேக் இன் 3-4 டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து ஷோவில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்ருதிகா ரீசெண்டாக வந்து 50 ஷோவில் இருந்த கண்டஸ்டன்ஸ் கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மனிஷா, அதே மாதிரி நட்டாலியா, நிக்கி தம்போலி, ஸோ இவங்களுடைய சேர்ந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பை த வே, ஸ்ருதிகா அந்த ஜீசினி அவார்டில் வந்து செம்ம கோர்ஜியஸாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்சரஸ் லுக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ், ஷீ இஸ் ரியலி ஒரு அப்சரா அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எனிவே ஸ்ருதிகா வந்து இப்போது 50 ஷோவில் செம்ம பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ ஹிந்தி பிக் பாஸில் நடந்த அந்த சின்ன நெகட்டிவிட்டியும் வந்து, அதாவது நெகட்டிவ் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அது கூட இப்போ வந்து இல்லை. ஸ்ருதிகாவுக்கு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் ஃபேனாக மாறிட்டாங்க. ஸ்ருதிகா அன்றைக்கே சொன்னாங்க, என்னோட நெகட்டிவ் ஃபேன்ஸும் வந்து என்னை புரிஞ்சுப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்கு வந்து என்னை புரிய வரும், நான் வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது, என்னோடய கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வந்து நிறைய பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஸ்ருதிகா சொன்ன மாதிரியே வந்து ஹேட்டர்ஸும் வந்து ஸ்ருதிகாவுக்கு வந்து இப்போ பாசிட்டிவ் வைப் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து செம்ம ஜாலியான கேரக்டர்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஹிந்தி வட்டாரத்துலேயே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் சொல்லலாம். ஸோ எனிவே இதே மாதிரி 50 ஷோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ ஸ்ருதிகா எப்போ திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.